ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஆனியன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த எக்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தலை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ எக் ஆனியன் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.